நீங்க தான் சாமானியாவா? நான் உங்க அப்பா கிட்ட தாங்க பேசிருக்கேன். ஐயோ, சாமானியா இவ்வளவு வயசானவங்களா? யார பார்த்து வயசாயிடுச்சுன்னு சொல்ற மேன்? நான் சாமானியோட அம்மா நிர்மலா தேவி. சாமானியா அங்க வந்துட்டு இருக்கா. சாமானியா, ஐ ஆம் மிஸ்டர் நலம் விரும்பி. எதுக்காக என்ன படிச்ச? என்ன அடிக்கிறதுக்குன்னு அமெரிக்கால இருந்து 2 பேரும் புறப்பட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பிடிக்காது. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போர்டுல எழுதிருக்க. தப்பு பண்ணவங்க யாரு என்னன்னு நான் பார்க்க மாட்டேன். அதான் அடிச்சேன். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். எனக்கும் இப்படி இருந்தா தான் பிடிக்கும். சாரி ஃபார் த மிஸ்டேக். நானும் கிட்டத்தட்ட உங்கள மாதிரி தான். இது தெரியாம நடந்துருச்சு. இந்த மாதிரி நான்சென்ஸ் டாக் கூட எனக்கு பிடிக்காது. ஆஹா, இந்த பொண்ணுக்கு சின்ன தப்பு கூட பிடிக்காத? சூப்பர். அப்போ வீட்ல இவ பேர்ல இருக்கிற அந்த பெரிய ஃப்ராடு செத்தா. நமக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஹலோ, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணு இல்லங்க, வெளியில டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போலாமா? நலம் விரும்பி, சொல்லுங்க. லக்கேஜ் எடுத்துட்டு வா, போலாம். சாம் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமும் நாம அவளை லவ்வரா நினைக்க கூடாது. இனிமே சாம் என்னோட ஃப்ரெண்டு தான். சாம் என்னோட ஃப்ரெண்டு தான். சாம் எனக்கு ஃப்ரெண்ட். சாரி சாம், அவனு ஒரு ஃப்ரெண்டா என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. என் லைஃப் ஃபுல்லா கூடவே இருக்கணும். ஒரு லவ்வரா, என் ஒய்ஃபா, ஒரு வெல் விஷரா, ஒரு ஃப்ரெண்டா, எல்லாமாவும் நீ இருக்கணும். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நீ எனக்கு வேணும். லவ் யூ சாம், லவ் யூ. ஒரு பொண்ணும் பையனும் லவ்வரா மட்டும்தான் பழகணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. இல்ல, அவ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் லவ் பண்றோன்னு போய் திரும்ப நின்னா நம்மள அவ வெறுத்தாலும் வெறுத்துருவா. சாம் சொன்ன மாதிரியே கொஞ்ச நாளைக்கு அவகிட்ட ஃப்ரெண்டாவே பேசி பழகுவோம். சரியான நேரமா பார்த்து சூர்யாவுக்கும் சாமுக்கும் சண்டை வர வச்சு 2 பேரையும் பிரிச்சிடலாம். அவ சோகத்துல இருக்கும்போது ஆறுதல் சொல்லி அவளை கவுத்துற வேண்டியதுதான். அப்புறம் சாம் நமக்கு தான். சந்துரு, உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். தனியா நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுமா? கீழே சூர்யா சாமுக்கு அமெரிக்கா ஸ்டைல்ல காதல் சொல்ல போறதா உன் சித்திய அலப்பற பண்ணிட்டு இருக்கா. நீ என்னடானா இங்க தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு மேட்டராமா? தேவையில்லாம பேசி எனக்கு கடுப்பேத்தாதமா. நானே சாம் கைய விட்டு போயிடுவாளோன்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன்டா. நீ என்ன தேவையில்லாத விஷயம்ன்ற? இத பாரு சந்துரு, சாம் தான் எனக்கு மருமகளா வரணும். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். எப்படியாவது அவகிட்ட உன் லவ்வ சொல்லி நீ ஓகே பண்ற. அப்படி இல்லாம நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருந்த என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சந்துரு. இது சாம்காக வாங்கின மோதிரம் தானேடா? உன்ன தாண்டா கேக்குறேன், என்னடா நடந்தது? என்ன உங்க 2 பேருக்கும் சண்டையா? இத
இத பாரு சந்துரு, என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நீ சாம் கிட்ட உன்னோட லவ்வ சொல்ற, அவளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதத்தை வாங்குற. அப்படி இல்லனா உன் சித்தி முன்னாடி என் மானம் மரியாதை எல்லாமே போயிடும்டா. அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன் பாத்துக்க. நான் சொன்னா செய்வேன் சந்துரு. மேடம் மேடம் மேடம், வண்டி இங்க இருக்கு. Mom, what the hell is going on here? I don't like this car. இந்த கார் என் பொண்ணுக்கு பிடிக்கல, வேற காரை அரேஞ்ச் பண்ணுங்க. என்னம்மா இந்த காருக்கு என்ன குறைச்சல்? நல்ல ஏசி இருக்கு, சீட்டு நல்லா இருக்கு, பின்னாடி நிறைய இடம் இருக்கு. யோ, என் பொண்ணுக்கு பிடிக்கலனா பிடிக்கலதான். ரீசன்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, வேற காரை மாத்து. என்ன மேடம் நீங்க? நாம என்ன காரை விலைக்கா வாங்க போறோம்? வாடகைக்கு தானே எடுக்க போறோம். ஓ, சரியான சாவுக்கு ராக்கிங்க. வேலையாகணும், எதுவும் சொல்லக்கூடாது. ஹலோ, என்ன புலம்பிட்டு இருக்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். இப்ப நீங்க வேற காரை புக் பண்ணல, நானும் என் மம்மியும் நெக்ஸ்ட் ஃபிளைட்லயே யுஎஸ் போயிடுவோம். ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா. உங்களுக்கு என்ன வேற கார் வேணும் அவ்வளவுதானே? டிரைவர் சார், கிளம்புப்பா. லக்கேஜ் கொடுங்க சார். வேணாம்ப்பா, காரே வேணாம்ப்பா, கிளம்பு. ஏன் இந்த காரை பார்த்தா கார் மாதிரி தெரியலையா? தெரியலையே. நான் சொல்லலப்பா, இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சரி, ஒன்னும் சொல்லலப்பா, நீ கிளம்புப்பா. கிளம்புனா எப்படி? வெயிட்டிங் சார்ஜ் கொடுங்க சார், கிளம்புறேன். வெயிட்டிங் சார்ஜா? எதுக்கு? இவ்வளவு நேரம் சவாரி போகாம உங்களுக்கா வெயிட் பண்ணிக்கிறதில்ல, அதுக்கு தான். 5 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார்ஜையே புடிங்கிட்டாங்க. உனக்கு வெயிட்டிங் சார்ஜா? எல்லாம் என் நேரம். எவ்வளவு? 500 ரூபா. 500 ரூபாயா? கொஞ்சம் குறைக்க கூடாதா? இந்தா. ஐயோ, இவளுக்கு எங்க போயிட்டாளுங்க? ஐயோ, இவளுக்கு எங்க போய் தேடுறது? ஏய் அமெரிக்காக்காரங்களா, எங்கடே போனீங்க? ஐயோ, எங்க போனாலுங்க இவளுக்கு? அடியே அமெரிக்காக்காரங்களா, எங்கடே போனீங்க? ஐயோ, இவளுக்கு எங்கேன்னு போய் தேடுவேன். ஹே நல்ல விரும்பி, நீங்க எங்கயா இருக்கீங்க? எனக்கு இந்த கார் ஓகே, இதுல லக்கேஜ் வை. இந்த சாரியில பார்த்தா Black Coffee என்ன சொல்லுவான்னு தெரியல. I'm so excited. I think he's impressed. இது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு. என்னோட பிரேயருக்கு நீங்க கொடுத்த கிஃப்டா இத பாக்குறேன். அதை விட முக்கியமான விஷயம், அம்மா திரும்ப வீட்டுக்கு வரணும். அப்புறம் அவங்கள நான் ஸ்டேட்ஸ்க்கு கூட்டிட்டு போகணும். அம்மாவோட பேச வைக்கணும். அது சீக்கிரமாவே நடக்கணும். சூர்யா மாமா லவ் சொன்ன உடனே அந்த லவ் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த வீட்ல உள்ளவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா என்னை ஏத்துப்பாங்க. தேங்க்யூ துளசி செடி அம்மா. எங்க அம்மா மேரேஜ் மூலமா பிரிஞ்ச இந்த ஃபேமிலி என்னோட மேரேஜ் மூலமா ஜாயின் பண்ணணும். எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அம்மம்மா மனசு மாறி கண்டிப்பா வரணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 1 மினிட்ல வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க.
காஃபிக்கு ரொம்ப தான் அவசரம். என்ன சாம் அப்படி பாக்குற? ம்ஹும். சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. லுக் லைக் an angel. வா சாம். என்னப்பா டிரைவர் சார் இதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தியா? இல்ல சார் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் சார். சுத்தம் ரெண்டு ஒண்ணுதான். பார்த்து கொஞ்சம் வேகமா ஓட்டிய. சிரிக்கிறதுக்கே காசு கேட்பாளுங்க போல இருக்கு. இந்த பையன் சூர்யாவுக்கு ஏத்த ஜோடி தான். இவளை எப்படி சமாளிக்கிறது? கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போயின்னு சும்மா சொன்னாங்க பெரியவங்க. நாம ஒண்ணு நினைச்சு மணக்கோட்டை கட்டுறோம், ஆனா அது மண் கோட்டையா சரிஞ்சு போச்சாம். சந்துருவும் சாமும் நடந்து வரப்போ ஜோடி பொறுத்தும் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்பப்பப்பப்பப்பப்பா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்ன ஜெயந்தி, உன் மணக்கோட்டை சரிஞ்சிருச்சா? சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி. அந்த மாதிரி இவ்ளோ நாளா சூர்யா மனசுல எதுவுமே இல்லாம இருந்தான். நீ ஏதேதோ பேசி இப்ப பாரு ரொம்ப கஷ்டப்பட போறான். என்ன நடக்க போகுதுன்னு இங்க இருந்து பாரு, நல்லா தெரியும். வா இங்க இருந்து பாக்கலாம். அமெரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்த, ஆப்பிரிக்கால இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு என்ன பெருமை பீத்தலு. யார் மனசுல யாருன்னு யாராலையும் சொல்ல முடியல பாத்தியா? ஒரு பொண்ணு கைய ஒரு பையன் புடிச்சிட்டு வரான், அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம போறானா? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. ஜெயந்தி, அமெரிக்கா கனவை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சாம், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவளை உன் கையில் ஒப்படைக்கிறேன்.
என்ன இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்? சொதப்பிட்டானே. ச்சே. ராஜி அக்கா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், இதுதான் நிஜம். என்ன பேச்சு, என்ன பேச்சு? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி சரிதானே? என்னக்கா வலிக்குதா? உண்மை என்னைக்கும் அப்படிதான் இருக்கும். இப்ப யார் அமெரிக்கா கூட்டிட்டு போறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல. எதுக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வா. எப்படியும் வயிறு எரிஞ்சு நின்னுட்டு இருப்ப, அத அடைக்கத்தான் வரட்டா? என்ன சூர்யா சாம், 2 பேரும் ஹாப்பியா? சந்துரு, நாங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருந்தோம். ஆனா நீ சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்ட. ஃபினிஷிங் இல்ல சித்தப்பா, இதுதான் ஸ்டார்டிங். உன்னை எவ்வளவு நம்பினேன், இப்படி சொதப்பிட்டியேடா. அம்மா, நம்ம 2 பேரோட ஆசையும் ஒண்ணுதான். என் பிளான் தெரியாம கிண்டல் பண்ணாதம்மா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, சாம் சந்துருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சாக்குல அமெரிக்காவை சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்படி சொதப்பிட்டான். ஏண்டி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்? ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் சொல்லிட கூடாதே, வாயை மூடுங்க. அண்ணே, இந்த சீன்ல சூர்யா அண்ணா ஹீரோ கிடையாது, நீ தான் ஹீரோ. என்னோட கிளாப் எல்லாம் உனக்கு தான். சூரியவம்ச குடும்பத்துல எல்லாருமே ஹீரோ தான். சூப்பர். What nonsense. Mom, it's too hot. யா, வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. டிரைவர் சார், ஏசியை கொஞ்சம் கூட வைப்பா. சார் ஆல்ரெடி ஏசி ஃபுல்லா தான் சார் இருக்கு. ஓ, அங்க யூஎஸ்ல கொஞ்சம் கூட வெயிலே தெரியாது. மேடம், நீங்க நேட்டிவ் தமிழ்நாடு தானே? என்ன நலம் விரும்பி நக்கலா? சும்மா கேட்டேன். நலம் விரும்பி, இப்ப நம்ம எங்க போறோம்? சென்னையில இருந்து வேலூருக்கு சூரிய வம்ச வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எனக்கு இந்த சூரிய வம்சத்தோட அசெட்ஸ் வேல்யூ எல்லாம் பார்க்கணும். அப்பதான் என்னால டிசைட் பண்ண முடியும். அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியணும். நீ அதெல்லாம் பார்த்துட்டு போறதுக்குள்ள சூர்யா சமந்தா கையில மோதிரத்தை போட்டுருவானே. என்ன நலம் விரும்பி, என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, எவ்வளவு அசெட்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறேன். ஏன் சொல்ல முடியாத அளவுக்கு சொத்து இருக்கா? பின்ன ஒரு ஷாப்பிங் மால், 4 சினிமா தியேட்டர் இருக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ், பேலஸ் மாதிரி சூரிய வம்சம் பங்களா. பேலஸ் மாதிரி என்ன, பேலஸ்ல தான் நாங்க தங்கியே இருக்கோம். அதை தவிர தங்கம், வைரம், வைடூரியம், வெள்ளின்னு ஏகப்பட்ட நகைகள், ஹாட் கேஷ், எல்லாத்துக்கும் மேல சொல்ல முடியாத அளவுக்கு ஏக்கர் கணக்கில் லேண்ட்ஸ் இவ்வளவு இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும்னா ஒரு நாள் பத்தாது. அதுவும் இல்லாம நீங்க டிராவல்ல வந்ததுனால ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நேரடியா சூரிய வம்ச வீட்டுக்கே போயிடுவோம். எங்களுக்கு டயர்ட்ல ஒண்ணு இல்ல. என்னதான் சூரிய வம்ச ஃபேமிலிய பத்தியும் அவங்க சொத்தை பத்தியும் நீ சொன்னாலும் அத நானும் என் பொண்ணும் நேர்ல பார்த்தே ஆகணும். அப்பதான் சூரிய வம்ச ஃபேமிலி மேல என் பொண்ணுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். நாம ஒரு பிளான் போட்டா சொதப்பறதுக்குனே ஏதாவது ஒரு இம்சை வந்து மாட்டோம். நம்ம நேரம் இதுக கூடலாம் சேர்ந்து சுத்துறோம் பாரு. நாராயணா, தலையெடுத்துடா. சங்கரா, இப்படி ஒரு பொண்ணு உனக்கு மருமகளா கிடைக்க நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்.
என்ன சங்கரா அமைதியா இருக்க?